ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்று இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ரியா, வயது 31 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 50,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ஆந்திராவை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. வீடு நிலம் காரணம் நல்ல ஒரு வசதியெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் வரலும் நிச்சயம் ஆகி அதுக்கப்புறம் நின்றுட்டதா சில காரணங்களால் நின்று போயிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் திருமணமே வேணான்னு இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய அப்பா அம்மாவுக்காக திருமணம் பண்ணதான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக வேணும். தன்னை போலவே இன்ஜினியரிங் லைன்னு இதில் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் இப்போ ஓகே தாங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகனுக்கு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. இவங்களுடைய தங்கை டாக்டராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ அதனால் இவங்க வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட தங்கைக்கும் அம்மாவுக்கும் ஆதரவு யாரும் இல்லைங்கிறதுனால நான் தான் அவங்கள கவனிச்சுக்கணுங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா ஹரிணி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்டு, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ஆந்திராவை சார்ந்தவங்க. அவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியெல்லாம் இருக்குதுங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் காடு ஒரு 5 ஏக்கர் இருக்குதுங்க. அது குத்தகைக்கு விட்டுருக்காங்க. இவங்களுடைய அப்பா டாக்டராக இருந்தவங்க தாங்க. ஸோ அம்மா டீச்சராக ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் இவங்கள மாதிரி டாக்டர் லைனில் இருந்தாலும் ஓகே, இல்லை இன்ஜினியரிங் லைனில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வசதி குறைவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மணமகன் நல்ல குணமானவராக இருக்கணும். அவருக்கு திருமணமாகி இருந்தாலும் ஓகே, ஆனால் மனைவியோ குழந்தையோ இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணு, அதாவது இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அதனால இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதுனால வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. வசதி இல்லைனாலும் பரவாயில்லைங்க. தன்னுடைய பொண்ணுக்குன்னே தனியாக சொந்தமாக ஒரு வீடு கட்டி தரதாகவும், ஸோ அதில் அவங்க இருந்துக்கிட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.